ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்குன்னு லாஸ்ட் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். திருட்டு பப்பாளி வச்சு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறோன்னா அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பப்பாளி காயை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட தோல் சீவுறது இருந்துச்சுன்னா இந்த பப்பாளி காயை நீங்கள் அப்படியே வச்சு கூட சர்வே எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்க நம்மளுக்கு வேறு தேவையில்லை, நம்ம இதை எடுத்துக்கலாங்க. என்கிட்ட தோல் சீவுறது இருந்துச்சு, நான் அதை வச்சு என் கையை தான் சீவிக்கிட்டேன். அதனால தான் கத்தியை வச்சு சேஃபாக எடுத்துகிட்ருக்கேன் இந்த தோல் எல்லாத்தையும். தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், பார்த்து பத்திரமா எடுங்க நீங்களும். இப்போ இந்த உள்ளே இருக்க நம்மளுக்கு ஒயிட் கலரும் தேவையில்லை, இதையும் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டூட்டி ஃப்ரூட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இது ஒரு லைட்டாக கொதி வரும்போதே நம்ம வேக வச்சு எடுத்தோம்லங்க, அதை நம்ம இந்த ஜீராக்குள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வரும்போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பச்சை காயோட இதுக்குள்ளே ஸ்வீட்னஸ் நல்லா இறங்கும். இப்போ நான் இதுக்கு 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று ரெட் கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டுனா தாங்க அதுக்குள்ளே ஸ்வீட்னஸ் இறங்கும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா சுண்ட விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது 3 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். நல்லா ஜீரா இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இன்னொன்று நான் அப்படியே விட்டுருவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை காய வைக்கிறதுக்கு ஒரு ட்ரை ஷீட் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இதோட ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ஆனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஃப்ரீ டைமில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டூட்டி ஃப்ரூட்டி தேங்காய் பன்னு, அப்புறம் கேக்கு அதிலெல்லாம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னும் அதில் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலாப்பில் வச்சு எடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆயிரும்ல. பாருங்கள், எனக்கு நல்லா காஞ்சி ட்ரை ஆயிடுச்சு. சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த திருட்டு பப்பாளி பொறிக்க போன வீடு யாரோட வீடுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அது எங்கள் பாட்டி வீடு தான். எங்கள் பாட்டியும் பொறிக்கக்கூடாது தான் சொன்னாங்க, ஆனால் இருந்தாலும் நான் பொறிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு குச்சியை வச்சு மிரட்டிகிட்ருக்காங்க எதுக்கு பொறிச்சேன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.